தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, வணக்கம். இந்த புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டின் பெயர் பராபவ ஆண்டு. ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்கிறது. அன்று உலக சித்தர்கள் தினம். உலக சித்தர்கள் தினம், தீயணைப்பு சேவை தினம். அன்று சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் உண்டாகும். சண்டை சச்சரவுகள் இருக்காது. துலாம் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். பண பற்றாக்குறை இருக்காது. வரவுகள் அதிகரிக்கும். தடங்கலான சுபகாரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுகப்பிரசவம், பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். உறவினர்கள் தேடி வருவர். பகைமை பாராட்டியவர்கள் தங்களை தேடி வந்து அன்பு பாராட்டுவர். உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். பிறருடைய வேலைகளையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் போன்றவை தாராளமாக கிடைக்கும். சிலர் ஐடி துறை அன்பர்கள் உத்தியோகம் சம்பந்தமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் துறை அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும். தொழிலாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நன்மைகள், பண வரவு, லாபங்கள் இரட்டிப்பாகும். பொருட்கள் தேக்க நிலை அடையாது. தரகு, கமிஷன், ஏஜென்சி, பில்டிங் கான்ட்ராக்டர்கள், புது ஒப்பந்தங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கும் நன்மைகள் அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுகள் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு தங்களுடைய தொழிலுக்கு தகுந்த பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். கலைத்துறை அன்பர்கள் சிலர் வெளிநாடு சென்று போய் வர வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். அரசியல் துறை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருக்குவதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கட்சிக்குள் பதவி கிடைக்கும். தங்களுக்கு புகழ் உண்டாகும். தங்களிடம் கருத்து வேற்றுமை கொண்டோர் தேடி வந்து உறவு பாராட்டுவர். இந்த நேரத்தில் தேர்தல் வருவதால் தேர்தலில் நிற்கும் துலாம் ராசி அன்பர்கள் தாராளமாக வெற்றி பெறுவர். கட்சிக்குள் புகழ், செல்வாக்கு பெருகும். நன்றாக சேவை செய்வீர்கள். மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நன்றாக பரிசு, பாராட்டுதல்களை மாணவர்கள் பெறுவார்கள். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை. விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அனைத்தும் சாதகமாக இருப்பதால் பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் பெருகும். விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் நன்றாக கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். துலாம் ராசி பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். பெண்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன், குரு, சந்திரன் அனைத்தும் சாதகமாக இருப்பதால் துலாம் ராசி பெண்களுக்கு அழகு கூடும், இளமை கூடும்,
பெண்கள் அடிக்கடி பியூட்டி பார்லர் சென்று வருவார்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள. ஆக மொத்தம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். இந்த புத்தாண்டில் பண வரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுக பிரசவம் உண்டாகும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் படியுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். நன்மைகள் அதிகரிக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். குடும்பம் சுபிட்சமடையும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.